ஆசான்களே, உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். சுமார் 200 கிரவுண்டில் சலவை கற்களாலும் பளிங்கு கற்களாலும் கட்டப்பட்ட ஆனந்த பவனம் என்ற இந்த மாளிகை பகிரங்கமாக ஏலமிடப்படுகிறது. சர்க்காரின் ஆரம்ப விலை 5 லட்சம். 6 லட்சம். 7 லட்சம். ஒரு தரம் 7 லட்சம். 2 தரம் 7 லட்சம். 8 லட்சம். சந்துரு, ஓ வாங்க. வீட்டுல குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கா? ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கும் பாஸ். என்ன இது? இது இந்த வீட்டு பத்திரம். வெரி குட். இந்த வீடு வேற எங்கேயும் போல என் சந்தர் கிட்ட தான் இருக்கு. சந்தர், இந்த வீட்டினுடைய அருமை பெருமை தெரிஞ்ச நீயே இந்த வீட்டை வாங்குறத நினைச்சு எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? பெரிய மனசு பண்ணி எங்க சந்தோஷத்துக்காகவாவது நீங்க இதை வச்சுக்கணும். ஆமா பாஸ், இந்த வீடு எப்பவும் உங்க வீடாத்தான் இருக்கணும். சந்துரு, நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இப்போ உன்னுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் ஆண்டவன் கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவான்னு எதிர்பார்க்கிறேன். இந்த வீட்டை விட்டு போறீங்களா? எங்க போவீங்க? இந்த பரந்த உலகத்துல எனக்கு இன்னும் ஒரு சின்ன வீடு வாடகைக்கு கிடைக்காதா? அப்படின்னா நீங்க இந்த வீட்டிலே இருக்க பாஸ். கொடுக்கிற வாடகையை நான் வாங்கிக்கிறேன். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுக்கிற சக்தி இப்ப எனக்கு இல்லை சந்திரு. உனக்கு சிரமம் இல்லைன்னா உன் அவுட் ஹவுஸ் வாடகை கொடு. ஆனா என்னால 100 ரூபாய் தான் கொடுக்க முடியும். சரின்னு சொல்லுங்களேன். சரிப்பா. தேங்க்யூ வெரி மச். வெரி கைண்ட் ஆஃப் யூ. முருகா, நான் போகட்டுமா? எஜமா, எஜமா, என்ன வார்த்தை சொல்றீங்க எஜமா? புகைப்படுத்தி என்னால உயிர் வாழ முடியாது எஜமா. நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க எஜமா. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க எஜமா. நான் போய் அந்த வீட்டு ரெடி பண்றேன் எஜமா. வந்துட்டியா? வா. இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. முருகா, இன்னைக்கு என்ன சூப்? சாரி, என்ன ரசம்? உங்களுக்கு ரசம்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? விதவிதமான காயும் கறியும் கூட்டம் அவியலமா செஞ்சு போட்ட உங்களுக்கு இப்படி செஞ்சு போட வேண்டியது என் தலைவிதி.
முருகா உனக்கு இருக்கா? நிறைய இருக்குது, நிறைய இருக்கு நிஜமா. இன்னும் அந்த நிலைமைக்கு வந்து விதவிதமா செஞ்சு போட முடியல. என்னாலும் ஏதோ வாய்க்கு ருசியா செய்திருக்கிறேன். சாப்பிடுங்க நிஜமா, சாப்பிடுங்க. என்ன லலிதா, சாப்பிடல? பசிக்கல. அங்க அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ, அந்த அவுட் ஹவுஸ்ல அவர் அரைக்குறையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அவரையும் வந்து இங்க இருக்க சொல்லு. நானா வேண்டாங்கிறேன். ஏங்க, நீங்க மேயரா போறீங்களாமே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? நானா தேடி போனேன், அது அப்படி நடந்து போச்சு. என் நண்பர்கள்லாம் கட்டாயப்படுத்தினாங்க, என்னால தடுக்க முடியல. அவருக்கு போட்டியா தீப்பெட்டி ஃபேக்டரி ஆரம்பிச்சீங்க, இப்ப அவருக்கு பதிலா மேயராக போறீங்க. அந்த தெய்வத்துக்கு நாம இப்படித்தான் நன்றியை காட்டணுமா? லலிதா, என் வேலை உண்டு நான் உண்டு செயல்பட்டதை தவிர நான் எந்த தவறு செய்யல. அணு அணுவா நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, கொஞ்ச நாள் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போது. கிருஷ்ண ஜெயந்தி எஜமா. ஓ, மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா எஜமா? அந்த காலத்துல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீடு எவ்வளவு அமக்களப்படும். எத்தனை ஆடு, எத்தனை பேரு, எவ்வளவு பெரிய பூஜை, வகை வகையான பலகாரங்கள். ஞாபகம் இருக்குதா? 5 வருஷத்துக்கு முந்தைய கிருஷ்ணன் கோவிலுக்கு தங்க தொட்டில் செஞ்சு கொடுத்தீங்களே, அந்த பழாப்பன தெய்வம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிடுச்சு. உங்களால தாங்கிக்க முடியுது, என்னால தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பார்வையோட இருக்கிறது உனக்கு நல்லா இருக்குதா? ஆட்டுவித்தால் யாரவர் ஆராதாரே கண்ணா, ஆசையின் பொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான்.
நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொள்வேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா I'm sorry, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மதிப்பிற்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, புதிய மேயராக பதவியேற்றிருக்கும் உயர் திரு சந்திரன் அவர்களை நான் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உயர் திரு சந்திரன் அவர்கள் என் உயிர் நண்பர், முற்போக்கு எண்ணம் கொண்ட இளைஞர், தனது அயராது உழைப்பால் உயர்ந்து முன்னேறியவர். அவர் மென்மேலும் உயர வேண்டும், இதைப்போல் பல பெரிய பதவிகளை வகிக்க வேண்டும், பல பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் வணக்கம். திரு ரவிக்குமார் அவர்களே, பேரன்புமிக்க உறுப்பினர்களே, வணக்கம். என் நண்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். எவ்வளவோ பெரிய மனிதர்கள் அலங்கரித்த இந்த பீடத்தில் திரு ரவிக்குமார் அவர்கள் பெருமைப்படுத்திய இந்த பதவியில் நான் இருக்க தகுதி உள்ளவனா என்பது சந்தேகமே. நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு பெருமைப்படுவதற்கும் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கும் திரு ரவிக்குமார் அவர்களின் அன்புள்ளமும் ஆதரவுமே காரணம். அவருடைய ஆட்சியுடன் அவர் வழியில் சென்று அவருக்கும் இந்த சபைக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவேன். சந்திரன், எப்ப பார்ட்டி? நாளைக்கு ஹோட்டல் அலங்கார்ல. வாட் இஸ் திஸ்? ஹோட்டல்ல முந்திரி பொறுப்ப டீயும் கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? கடலாட்டம் வீட்டை வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல பார்ட்டி ஆகுது. வீட்டுலதான் பார்ட்டி, அதுவும் வெட் பார்ட்டி. ஆமா, அது இல்லாத பார்ட்டி ஒரு பார்ட்டியா? என்ன சந்திரன் யோசிக்கிறீங்க? செலவு ஜாஸ்தி ஆகாம பாக்குறீங்களா? No, no, definitely. Sure, sure.